இன்னைக்கு கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? கத்திரிக்காய் நான் ஒரு 1/4 கிலோ அரிஞ்சு வச்சுருக்கேன், 4ஆக பிளந்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி ஒரு கொத்து, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாமல் நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 வெங்காயம், பூண்டு ஒரு 5 பல். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் ஒரே ஒரு ஓட்டு அப்படியே கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். வடைசட்டியை போட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதில் கருவேப்பிலையை போட்டுட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் வெங்காயம் பூண்டை இதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வாட்டிக்கலாம். நல்லா வாட்டிட்டு பாருங்கள் இப்போ நல்லா வாடிடுச்சு. இதில் நம்ம இப்போ கத்திரிக்காவை போட்டுக்கலாம். கத்திரிக்காவை போட்டு நல்லா வாட்டணும். இந்த மசாலாவில் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பரட்டி இது பண்ணி விடலாம், எடுத்து விடலாம். பாருங்கள் இப்போ மசாலா நல்லா இதாகிட்டு வருது. இது தயிர் சாதம், ரசம் சாதம், இல்லை சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதில் காரத்துக்கோசரம் நம்ம மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் மட்டும் இப்போ போட்டிருக்கோம். இதை நல்லா வாட்டி விடணும். நல்லா அந்த மசாலாவோட அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா அப்பப்போ பரட்டிட்டுட்டே இருக்கணும். இதை இப்போ பாருங்கள் நல்லா பரட்டிட்டு இருந்துச்சு. இப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டு அதில் அந்த கத்திரிக்காய் வேவுறதுக்கோசரம் கொஞ்சம் 5-6 அந்த ஒரு சேர அப்படியே கொஞ்சம் தண்ணியை தெளிச்சினிங்கன்னா நல்லா கத்திரிக்காய் வெந்துக்கும். மூடி வச்சுருங்க. இட்லி சட்டி மூடி வச்சு அதை மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா கத்திரிக்காய் வெந்து வரணும். இப்போ பாருங்கள் அதில் தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா கத்திரிக்காய் வெந்து வாயில் அப்படி நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னாவே நறுக்குன்னு இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக விடுங்க. இப்போ நான் அதில் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். சாம்பார் பொடி போட்டு ஒரு 10 நிமிஷம் 5 to 7 நிமிஷம் நல்லா அந்த சாம்பார் பொடி வாசனை போகிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு அதில் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கத்திரிக்காய் பொரியலை லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.